அதாவது மேரேஜ் வவ் வந்து திருமண உடன்படிக்கையில் சொல்லப்படுகிற காரியங்கள் வந்து இந்த ஃபீலிங்கை தாண்டி போகுது பாருங்க. அது என்ன சொல்லுது? நான் வாக்கு கொடுக்குறேன், உனக்கு உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன், அன்போடு உன்னை நடத்துவேன், உனக்கு உண்மையாக இருப்பேன், உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எல்லா சூழ்நிலையும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்வில் தாழ்வில் சுகத்தில் சுகவீனத்திலும் உன்னோட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். எனக்கு நாளைக்கு ஃபீலிங் உன் மேலே அவ்வளோ இல்லைன்னா கூட இதெல்லாம் நான் செய்வேன். அதுதான் அர்த்தம். சொல்லாமல் சொல்கிறீங்க. அதை ஃபீலிங்கே இல்லைன்னா கூட செய்வேன், ஃபீலிங் இருக்கிற போதும் செய்வேன், ஃபீலிங் இல்லாத போதும் செய்வேன். இது எனக்கு உள்ளே என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை பற்றி அல்ல, நான் என்ன செய்கிறேன், வெளியே நடக்கிறது. உள்ளே எனக்கு என்ன இருக்குது அப்படியே பொங்குது எனக்கு, அது இல்லை. நான் வெளியே செய்கையில் என்னத்தை செய்வேன், அதுதான் அன்பு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அன்பு, வேதம் போதிக்கிற அன்புக்கும் இந்த உலகத்தில் அன்புன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்றதை கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். அப்போ கவனன்ட் லவ் என்கிறது, உடன்படிக்கை அன்புங்கிறது ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணம். அதாவது என்னுடைய விருப்பம் இல்லை, அடுத்தவருடைய விருப்பம், அதை நிறைவேற்றுறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு நான் அர்ப்பணித்துக்கிறேன். என்னுடைய விருப்பத்தெல்லாம் சிலதெல்லாம் விட்டு கொடுக்க கூட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் அடுத்த ஆளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது சில வாலிபர் ஐயோ எனக்கு கேட்குறதுக்கே பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாடர்ன் வேர்ல்டு என்ன சொல்லுது? எப்போவுமே உன்னுடைய சாய்ஸஸை வச்சுக்கோ, ஆப்ஷன்ஸை விட்றாத. எப்போவுமே கீப் யுவர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். எப்போவுமே நெவர் பைண்ட் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் வல்னரபிள் டு எனிபடி. எதுக்கும் உட்பட்டு கட்டுப்பட்டு நடப்பேன்னு வாக்கை கொடுத்துறாத, வாயை திறந்து அதை சொல்லிடாதப்பா. அது என்னத்துக்கு? அது அதெல்லாம் தேவையில்லை. வாயை கொடுத்துறாத, வாக்கு கொடுத்துறாத. நிறைய பேருக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குள்ளுமே செல்ஃபி